guys, assalamualaikum. Welcome back to my new vlog. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? guys, இன்னைக்கு full day நான் vlog ஷூட் பண்ணல. ஏனா guys, ஒரு எப்படி இருந்தது தெரியுமா? full day அப்படியே என்ன சொல்வாங்க? work ரொம்ப நிறைய இருந்ததா? அதனால vlog மட்டும் தான் ஷூட் பண்ணல. ஆனா work நான் பண்ணிட்டே தான் இருந்தேன். எப்படி இருந்தது தெரியுமா? சரி vlog இப்போ நான் அப்புறம் ஷூட் பண்றேன். அப்புறம்னு எடுக்கவே இல்லை. வேலையே முடிஞ்சது. மார்னிங்கில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து என்ன தெரியுமா குக் பண்ணேன், எக்கு சேமியா இருக்குல்ல, எக் சேமியா அது குக் பண்ணேன். தென் அஸ்ரர் தனிஷ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. தென் அதுக்கப்புறம் அஸ்ரர் தனிஷ் அண்ட் லட்டுஜி ரெண்டு பேருமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி மூணு பேருமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. தென் அதுக்கப்புறம் லஞ்சில் நான் வந்து என்ன தெரியுமா குக் பண்ணேன், தால், ரைஸ் அண்டு அது ஒரு கைஸ் வெஜிடபிள், அதோட வெஜிடபிள் நேம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் இப்போ ஆயிடுச்சு, அது கொஞ்சம் தாங்க இருந்தது. தென் அது லன்ச் டைம்லேயே ஆயிடுச்சு. அஸ்ரர் தனிஷ்க்கு அது குக் பண்ணி தந்தேன். அது ஒரு வெஜிடபிள், அதோட நேம் தெரியல கைஸ். ஹிந்தியில் எனக்கு தெரியும் கவார் கி ஃபல்லி, அதில் எனக்கு தமிழில் சொல்ல தெரியல. அது நான் குக் பண்ணேன். தென் தாலில் வந்து முருங்கைக்காய் போட்டு குக் பண்ணேன். தென் அதே இருந்தது. நைட்டுக்கு இப்போ வந்து நான் சிக்கனுக்கு மசாலா வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சேன். தென் குக் பண்ணணும். நைட்டுக்கு சிக்கன் மட்டும் தான் ஃப்ரை பண்ணணும். தென் ரைஸ் தாலே இருக்குது கைஸ். என்ன சொல்கிறது, வ்ளாக் எடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எடுக்கவே முடியல. அதனால் நான் நினச்சேன் ஜஸ்ட் இப்போது எடுக்கலான்னு தான் கைஸ், இப்போ மட்டும்தான் எடுக்கிறேன். தென் அஸ்ரர் தனிஷ் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து நான் காம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அவங்களும் சாப்பிட்டாங்க. நான் நினச்சேன் ஓகே அந்த வீடியோ ஷூட் பண்ணலாம், காம்ப்ளைண்ட் குக் பண்ணுறது, தென் குக்கிங் வீடியோஸ் அது எடுக்கலான்னு நினச்சேன்னா. தென் எனக்கு வந்து குக்கிங்கில் அவ்வளோ ஒர்க் இருந்தது, அதனால வீடியோ வச்சு ஷூட் பண்ண முடியல. அதனால நான் என்ன தெரியுமா நினச்சேன், சரி ஓகே ஃபைனல் லுக் காமிக்கலான்னு. ஃபைனல் லுக் காமிக்கிறதுக்கு என்ன தெரியுமா ஆச்சு, அஸ்ரர் தனிஷ்க்கு வந்து காலையில் லஞ்ச் கட்டிட்டேன். தென் நான் என்ன தெரியுமா அப்புறம் நினச்சேன், லட்டுஜி வந்தாங்கன்னா சாப்பிடும்போது நம்ம ஷூட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். தென் சாப்பிட்டு கைஸ் அந்த வெஜிடபிளே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படி எம்டியாக ஷூட் பண்ணணும், ரைஸ் தால் மட்டும்தானே இருந்தது. ஓகே, ஆனால் முடியல. அதனால நான் வந்து வ்ளாகே எடுக்கலை. இப்போ இந்த வ்ளாக் மட்டும்தான் நான் எடுக்கிறேன், பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். மார்னிங் வ்ளாக் எடுக்கிறேன். ஓகே, ஒர்க் பண்ணுற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தென் ஒர்க்கே நிறையா இருக்கும்ல கைஸ், அதோட நம்ம சேர்த்து வ்ளாகும் எடுத்தால் டே என்ன சொல்கிறாங்க, ஒர்க்கு நிறையா ஆகிடும், இன்னும் ஒர்க்கு நிறையா ஆகிடும். சரி இப்போ எடுக்கிறேன் அப்புறம் எடுக்கிறேன்னா நினைக்கிறேன்னா டே போயிடுது. என்ன பண்ணும் கைஸ், ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். நான் வந்து தமிழ் பேசுகிறேன்ல, क्या हो गया दानिश, नहीं से पहले ही टूट गया, वो पकड़ने होता नहीं उसमें, बताओ इधर सिर्फ ऐसी बता கைஸ். இது வந்து சிக்கன் எதுக்கு, சிக்கன் தென் நம்ம எதுவுமே குக் பண்ணுவோம்ல ஃப்ரை ஐட்டம்ஸ், அதுக்கு வந்து லட்டுஜி வாங்கிட்டு வந்தாங்க. இது பாருங்க கைஸ், இது இப்படி இல்லவே இல்லை தெரியுமா, எவ்வளோ நல்லா இருந்தது. ஆனால் இவங்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே முடியல கைஸ். இங்கே வந்து கேப் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. தென் கைஸ் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லலான்னு இருந்தேன்னா, அது என்ன தெரியுமா, நான் வந்து தமிழ் பேசுகிறேன்ல வ்ளாகில், நான் எப்படி கைஸ் சரியா பண்ணிட்டோம் கைஸ். சரியா பண்ணிட்டீங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், இவ்வளோ இருந்தது, இப்படி தான் இருந்தது. அது எப்படி மாற்றிட்டு இது பண்ணிட்டாங்க அவங்க. நான் சொன்னேன் நான் பேசுகிறேன்ல கைஸ், தமிழ் பேசுகிறது எவ்வளோ நான் ஸ்ட்ரகிள் பண்ணி பேசுகிறேன். ஓகே, ஸ்ட்ரகிள் பண்ணி பேசுகிறேன் வ்ளாகிங்கில். நான் உங்ககிட்ட அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்ட்ரகிள் பாருங்கள், தமிழ் பேசுகிறதுக்கு எவ்வளோ இருக்குது. நான் கட்டெல்லாம் பண்ணல, எப்படி நான் பேசுகிறேனோ அப்படியே நான் அப்லோட் பண்ணுறேன். அதனால கைஸ் பாருங்கள் என்னோட தமிழ் ஸ்ட்ரகிளிங் வீடியோஸ். தென் பிடிச்ச லைக் பண்ணுங்க. ஓகே, தென் ஷார்ட்ஸ் வீடியோவில் எப்படி தெரியுமா, ஷார்ட் வீடியோ வந்து ஒரு இருக்கும்ல கைஸ், 1 minute ஷார்ட் வீடியோ இருக்குமா, அதில் வந்து பேசு அவ்வளோ இல்லை. ஓகே, அது 1 hour கைஸ், எனக்கு 1 hour போகுது. அது கட் பண்ணி எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு. ஓகே, அது நினச்சி பார்த்து எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் வ்ளாகிங்கில் அப்படி இல்லை, வாயில் என்ன வருதோ எப்படி வருதோ அப்படி பேசலாம்.
ஓகே, நம்மளுக்கு யோசிச்சுட்டே ரெக்கார்ட் பண்ணணும்னு தேவை இல்லை. நாம் எப்படி அப்படி தான் நம்ம வ்ளாகும் போடணும். பாருங்கள், நான் இப்படி தான், என் தமிழ் இப்படி தான். தென் ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் காய்ஸ் டே அப்படியே போச்சு. இப்போ எடுக்கிற இந்த வ்ளாக் இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம். நல்லா ஒரு வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு என்டர்டெயின் ஆகிற மாதிரி. எஸ்டர்டே நாங்கள் அத்தை வீட்டுக்கெல்லாம் போய் வந்தோம். டே நல்லா போச்சு. இன்றைக்கி நாங்கள் எங்கேயுமே போகல. மம்மியும் இல்லை இன்றைக்கி. மம்மி அக்கா எல்லாம் எங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டாங்க. தென் ரொம்ப போர் அடிக்குது. அவங்க இருந்தாங்கன்னா எனக்கு டைம் டே எப்படி போகிறது தெரியல. நல்லா ஃபாஸ்ட்டாக போகுது. கொசு கடிச்சிச்சு. அச்சு குஜாரே ரத்தி காய்ஸ், கொசு கையில் கடிச்சிடுச்சு காய்ஸ். ஒரு கையில் ஃபோன் பிடிக்கிறேன்னா அதனால சொர முடியல. சொர क्या खुजाने नहीं और तमिल में क्या बोलते सोरेंजी मुड़ीला. देन गाइस अच्छू सीधा खुजाना अच्छू यहाँ पे हाथ पे इधर. हाँ हाँ सही. देन गाइस ஈவினிங் டைமில் ரொம்ப கொசு வருது. எப்படி வருதுன்னு தெரியல. உங்கள் வீட்லேயே கொசு வருதா கைஸ் ஈவினிங் டைமில்? ஆல் அவுட் போடலைன்னா அவ்வளோ நிறையா வந்துடுது. தென் கைஸ் விண்டோஸும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முடியல. ஏன் தெரியுமா? அப்போ தானே ஜன்னல்லேருந்து நல்லா காற்று வரும். காற்று வந்து வெளியிலேருந்து வரணும். அதனால நான் டோர் வந்து எப்போயாவது போகணும்னா யாராவது இருப்போம்னா நான் அப்போ ஓப்பனாக வைப்பேன். மெயின் டோர் யாருமே இல்லைன்னா க்ளோஸாக தான் வைப்பேன் கைஸ். ஏன்னா எனக்கு பயம். டேயில் வந்து ஒரு டைம் மங்கி வந்துடுச்சு. நான் எப்போயாவது உள்ளே இருப்பேன், ஒர்க்கில் இருப்பேன், ஏதாவது எனக்கு ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நான் டோர் க்ளோஸாக தான் வைப்பேன். எடிட்டிங் ஒர்க் இருக்கும். அது நான் ஓப்பன் பண்ணிட்டு பண்ண முடியாதுல்ல. ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். டோர் ஓப்பன் ஆகிருந்தால் என்ன சொல்லுவாங்க, அசர் தனிஷ் இந்த வெளியில் அப்பப்போ போயிட்டு இருப்பாங்க. எனக்கு கூப்பிட முடியல. அதனால தென் அச்சு வந்து எட்டி பார்க்குறாங்கப்பா. அச்சு தனிஷெல்லாம் வரல. ஏன்னா அவங்க என்ன பனியன் ஜட்டியில் இருக்காங்க. அதனால தானிஷ் வந்து வெறும் ஜட்டி மட்டும் தான் போட்டிருக்காங்க, பனியனே போடல. அச்சு அதனால போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு வெக்க வருதுப்பா. அதனால வரல பசங்க. தென் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்க கைஸ். மழை வந்திருக்கு. நல்லா என்ன சொல்லுவாங்க, கோல்டாக நல்லா இருக்கா. அச்சோ எப்படி சில்வர் மெடல் அடிச்சு. குட் பாய். கோல்டு மெடல் எப்போ? கோல்டு மெடல் ஸ்டேட் லெவலில் எடுக்கிறாங்களா கைஸ்? இங்கே பாருங்கள், இது நான் நியூ இயரிங்ஸ் போட்டிருக்கேன். இன்னைக்கு மட்டும்தான். இன்னைக்கு மட்டும்தான் இல்லை, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? இது வந்து நான் ஹுரூஸ் போனல, தக்னிகோட்டையில் ஹுரூஸ் போனல, அப்போ வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்குல்ல கைஸ்? இதோட ரேட்டு வந்து எவ்வளோ தெரியுமா? சொல்ல மாட்டேன். ஓகே, கெஸ் பண்ணிக்கோங்க நீங்களே எவ்வளோன்னு. இதோட ரேட் நல்லா இருக்குல்ல? எனக்கு பிடிக்கும் கைஸ் இந்த மாதிரி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரான்ச் எனக்கு நெக்ஸ்ட் குட். ஓகே, அதுக்கு முன்னாடி டைமண்ட். ஓகே, பிளாட்டினம். எனக்கு வந்து கைஸ் எப்படி தெரியுமா, கோல்டு எல்லாம் போடுறதுக்கு அவ்வளோ பிடிக்காது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இருக்குல்ல, அது மாதிரி போட்டேன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி தான் போட்டு பழகிட்டேன். தென் இது வந்து கைஸ் கொஞ்ச நேரம் தான், ஆனால் நிறைய டைம் போட்டு வைக்க முடியாது. ஏன்னா அப்படியே புண்ணு வந்துடுது நிறையா டைம் போட்டேன்னா. அதனால ஜஸ்ட்டு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் தான். அது நைட்லலாம் போட்டுட்டு அப்படியே தூங்க முடியாது. தென் சம்டைம்ஸ் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன்னா சரி ஓகே காலையில் நம்ம அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன்னா கைஸ் அப்படியே புண்ணு மாதிரி ஆகிடும் தெரியுமா. அதனால எனக்கு சின்ன வயசுலேருந்து கைஸ் எப்படி தெரியுமா, ஆர்டிஃபிஷியல் திங்ஸ் எல்லாம் போடுறதுக்கு பிடிக்காது. வளையல் போட்டால் கண்ணாடி வளையல்னால் ஓகே, வேறு என்னவது என்ன சொல்லுவாங்க, அது ஸ்டோன் வச்சு வரும்ல, அந்த மாதிரி நான் வளையலெல்லாம் போட்டால் அப்படியே கைஸ் ரேஷஸ் வர மாதிரி கையெல்லாம் அப்படியே ரெட்டடாகிடும். அந்த இடம் எல்லாம் கையில் போடுறல வளையல் அங்கே எல்லாம். அதனால நான் அது போடுறதே இல்லை. எப்போயாவது தான் கைஸ் நான் அது என்ன சொல்லுவாங்க, எங்கேயாவது போகணுன்னா அப்போது நான் வளையல் போடுவேன். மற்ற டைமில் வீட்டிலலாம் நார்மல் தான் கைஸ். அப்படியே எம்டி ஹேண்ட் இருந்தாலும் பார்க்க முடியாதுல்ல, அதனால. தென் அவ்வளோதான் கைஸ். என்னோட நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட நெக்ஸ்ட் ப்ளாகில் பார்க்கலாம். இப்போ போய் நான் வந்து அஸ்ரர் தனிஷ்க்கு டின்னர் ஊட்டி விட்டுருவேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுவேன். தென் சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு அஸ்ரர் தனிஷ்க்கு டின்னர் ஊட்டி விட்டுட்டு அவங்கள படுக்க வைப்பேன். ஏன்னா மார்னிங்லேருந்து ஸ்கூல் இருக்குது, அதனால. ஓகே கைஸ், பாய்.